வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவாப்பிலை சமையல். இன்றைக்கி நான் ஒரு இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கோடு வந்திருக்கேன். அதாவது இப்போ எங்கே பார்த்தாலும் தைராய்டுன்றாங்க. நார்மலாக கேர்ள்ஸுக்கு நிறைய தைராய்டு வருது. அதே மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை என்னோடய லைஃப்பில் என்னோடய க்ளோஸ் ரிலேட்டிவ்க்கு வந்தபோது நான் ரொம்ப சஃபர் பண்ணிட்டேன். என்னடா இப்படி ஆயிடுச்சு, டாக்டர்கிட்ட போனாங்க, அவங்க ஏதோ மருந்தெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் நான் எனக்கு பாரம்பரியத்து மேலே தான் ரொம்ப நம்பிக்கை. இது கண்டிப்பாக க்யூர் பண்ணும் அப்படின்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையினால் நான் என்ன பண்ணேன், இதை நம்ம அவங்களுக்கு இன்டேக்காக கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு கருப்பு கவுனியில் தோசை, இட்லி, இந்த மாதிரி வெரைட்டிஸாக கஞ்சி, கூழ், இந்த மாதிரி ஒன்றா. ஆனால் அப்போ கூட எனக்கு இன்னும் ஏதாவது ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி, அட்லீஸ்ட் எல்லா சாதம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் அதை ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னு என் தேடல் இருந்துகிட்டே இருந்தது. அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது, ஏன் இந்த பருப்பு பொடியாக இதை பண்ணலாம், அரிசி பொடியை பருப்பு பொடி மாதிரி பண்ணால் என்ன அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிது. பண்ணியிருப்பாங்களோ இன்னும் எனக்கு தெரியாது. இதான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஆனால் ரொம்ப நல்லா வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹைப்போதைராய்டு இருக்குது, ஹைப்பர் தைராய்டு இருக்குது. ஹைப்போதைராய்டு நார்மலாக வருது. ஆனால் ஹைப்பர் தைராய்டு வந்தால் ரொம்ப கஷ்டம். அப்படியே வெயிட் குறைஞ்சி போய் அப்படியே டிராஸ்டிக்காக வெயிட் ரெடியூஸ் ஆகிடுது. அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கை காலெல்லாம் நடுங்க. அது ரொம்ப கஷ்டம். அப்போது தான் அந்த டாக்டர் ப்ரெஸ்கிரைப் பண்ணாங்க இந்த மாதிரி மெடிசன்ஸு. ஆனால் நான் என்ன பண்ணேன், இதெல்லாம் கொடுத்தோம். ஒரு 10 நாள் 15 நாள்னு வச்சுக்கோங்களேன். அது அப்படி ஒரு 20 டேஸு கிட்டத்தட்ட சாப்பிட்ட உடனே டாக்டர் கேட்குறாங்க, ஏன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 1 வருஷம் மாத்திரை சாப்பிட்ணும், எப்படி இப்படி உங்களுக்கு அவ்வளோ டிராஸ்டிக்காக சேஞ்ச் வந்தது, அது மாதிரி வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸே இல்லையே, நான் இப்போ என்ன மாத்திரை கொடுக்கறது, உங்களுக்கு எப்படி அளவு கொடுக்கறது, எப்படி ப்ரெஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு பேசிட்டு அப்புறம் ஒன்று சாப்பிடுங்க அப்படின்னாராம். அந்த அளவுக்கு இது இம்பேக்ட் இருக்கும். ஹார்மோன் இம்பேலன்ஸ்னா தைராய்டு மாத்திரமா, எவ்வளோ ஹார்மோன்ஸ் இருக்குது. நமக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் வந்தாலும், என்ன வியாதியாக இருந்தாலும் நீங்கள் கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பாக நீங்களே அந்த உணர்வீங்க. உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. ஏன்னா நம்ம பாரம்பரியம் என்றைக்குமே ஒஸ்தி தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் அதனால் கருப்பு கவுனி அரிசியை வச்சு ஏதாவது டெய்லி சாப்பிட்ற மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். நம்ம எப்படியும் வீட்டில் டிஃபனுக்கு இட்லி தோசை ஏதாவது ஒரு மிளகாப்பொடி வேணும். ஸோ அந்த மிளகாப்பொடியை ஏன் நம்ம இட்லி தோசை மிளகாப்பொடியை டிஃப்ரெண்ட்டாக நம்ம அரிசி வச்சு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரம்பரிய அரிசியை நன்னா வறுத்து பண்ணுறேன். இப்போ ரெசிபி எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லறேன், சரிங்களா? இப்போ கருப்பு கவுனி அரிசியை 1 டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். அந்த 1 டம்ளரு நல்லா வறுத்துக்கணும். வறுக்கும்போது இந்த பாப்கார்ன்லாம் டப்புன்னு வெடிக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வெடிக்கிறது நல்ல வாசனை. அந்த வாசனையே நமக்கு அப்பயே வெறுமனையாக அரிசி எடுத்து சாப்பிடணும் போல் ஃபீல் ஆச்சு. எனக்கு அவ்வளோ நல்லா இருந்தது நிஜமாகவே. நான் பெருமைக்கெலாம் சொல்லலை, நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். அரிசியை நல்லா வறுத்துட்டோம். அது டப்புன்னு வெடிக்கிறது, நல்ல ஒரு வாசனை வருது. சிம்மில் தான் வச்சு வறுக்கணும். அந்த 1 டம்ளர் வறுத்ததை எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறம் அந்த 1 டம்ளருக்கு ஈக்குவலாக மற்ற இதெல்லாம் நம்ம வறுக்க போகிறோம். எப்படின்னா 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, தனியா 2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன். இதெல்லாம் நல்லா எப்பவும் போல் சிம்மில் வச்சு லைட்டாக ஒரு புட்டு எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக எண்ணெய் விடாமையும் வறுக்கலாம், தப்பு கிடையாது. அடுத்ததாக பெருங்காயம் இல்லாமல் ஒரு ஐட்டமே கிடையாது, பொடி ஐட்டம். அதனால் பெருங்காயத்தை கண்டிப்பாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலையை வாசனைக்கு போட்டுக்கோங்க. எல்லாம் ஆச்சா? தனியா சொல்லிட்டோம், கடலைப்பருப்பு சொல்லிட்டோம், உளுத்தம்பருப்பு சொல்லிட்டோம், சீரகம் சொல்லிட்டோம், எல்லாமே மெடிசினல் வேல்யூ. அதுக்கப்புறம் அதுக்கு சுவை ஊட்டுறதுக்கு நமக்கெல்லாம் காரம் வேணுமே, அதனால மிளகா போக்குறோம். சப்போஸ் உங்களுக்கு குண்டு மிளகா காரம்னா ஒலி மிளகா. அடடா, இது 2மே வேண்டாம், எங்களுக்கு மிளகு தான் வேணும். ஏன்னா நாங்கள் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக மிளகு ஒரு 25 கிராம் எடுத்து வெறும் பாண்டியில் பொறுமையாக சிம்மில் வருங்க. கொஞ்சம் வெடிக்கும், ஆனால் நல்லா ரொம்ப கருக விட்டுறாமல் வறுத்துக்கோங்க. இதையும் போட்டுக்கலாம், இது ஆப்ஷன், உங்களுக்காக நான் சொல்கிறேன். மிளகாக்கு பதிலாக மிளகு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ இதெல்லாம் அழகாக வறுத்து ஆற வச்சுட்டு அதுக்கு தேவையான உப்பை சேர்த்து பொடி பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட கவுனி மிளகாப்பொடி ரெடி. அட எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம்ப்பா, தோசைக்கு, இட்லிக்கு, சாத்துக்கு.
இதை லஞ்சுக்கு கூட நீங்கள் கட்டி கொடுக்கலாம். ஒரு காய் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு காய் பண்ணுறோம், ஒரு குடமிளகா பண்ணுறோம், இதை 2 ஸ்பூன் போட்டு கலரிட்டு சாத்தை போட்டு கட்டி கொடுக்கலாம். எப்படி நம்ம வெரைட்டியாக யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு பொடியை வச்சுட்டு எல்லா காயிலையும் அந்த பொடியை போட்டு கிளறி எடுக்கலாம். இப்படி நம்ம நிறைய வெரைட்டி பண்ணலாம். அதனால நான் என்ன பண்ணேன், இந்த பொடியை வந்து ஆல் இன் ஒன் பொடி அப்படின்னு நான் பேர் வைக்கலான்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பொடி வந்து கண்டிப்பாக இந்த நான் பொடியாக சொல்கிறேன், ஆனால் நார்மலாக கருப்பு கவுனி அரிசி கண்டிப்பாக ஹார்மோன் இம்பேலன்ஸ்க்கு ரொம்ப நல்லா உதவி செய்யுது. நம்மளோட ஹார்மோன்ஸ்லாம் பர்ஃபெக்டாக வேலை செய்யறதுக்கு அது ரொம்ப உதவி செய்யுது. அதனால கருப்பு கவுனி அரிசியை டெய்லி சாப்பிட்ற மாதிரி நான் ஒரு பொடி பண்ணியிருக்கேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரே ஒரு ரிக்வஸ்ட், என்ன எப்பவும் போல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. வழக்கமாக பார்க்குறவங்களாம் என்ன பண்ணணும், ஒரு கமெண்ட் கொடுக்கணும், ஷேர் பண்ணணும், லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் இப்போ ஒரு 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கேன்னா யாரால வந்தேன், உங்களால் தானே வந்தேன். ஸோ உங்களுக்கு நான் எப்போவுமே ஒரு தேங்க்ஸ் சொல்லணுமா வேண்டாமா? காலத்தினால் செய்த உதவி சிறிதென்னும் ஞானத்தின் மானப்பெரிது அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம சின்ன உதவி செஞ்சாலும் அந்த சமயம் தகுந்து உதவி செய்யும்போது அது ரொம்ப வேல்யூ ஆகிடும். அந்த வேல்யூ வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஒரு பஸ்ஸில் போகிறோம், ஒரு 2 ரூபாய் இல்லைன்னா இறக்கி விடுவான். அப்போ யாரோ ஒருத்தர் அந்த 2 ரூபாய் கொடுப்பாங்க பாருங்கள். அப்போ வந்து அந்த சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா. நமக்கு அத்தனை பேருக்கு முன்னாடி நம்மளை காப்பாற்றின அவர் நமக்கு தெய்வமாக தெரிவர். அதனால நான் என்ன சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ், ஒரு நன்றியை சொல்லிட்டு எப்பவும் போல் ஆரோக்கியமாக இருப்போம், ஆரோக்கியமாக சாப்பிடுவோம். நன்றி, வாழ்த்துக்கள்.